அப்பா நான் உனக்கு இதோட நிறைய அடி சொல்லியிருக்கேன். காலையில நான் குடிக்கிற பெட் காஃபில தலையிடாதன்னு சொல்லிட்டேன். அப்புறமா ஏன்டா மறுபடியும் பிரச்சனை பண்ற? அதுக்காக ஏனே அடிப்பியா நீ? மக அடிச்சா வாங்க வேண்டியதான்டா, திருப்பி அடிப்பியா நீ? இங்க பாரு, நமக்குள்ள பிரச்சனை வேணாம். நாளையில இருந்து ஓ பெட் காஃபி விஷயத்துல நான் தலையிட மாட்டேன், என் விஷயத்துல நீ தலையிடாத. என்ன தலையாரு சொல்றதுக்கு நீ யாரா? நீ யாரு? நான் இப்படிதான் இருப்பேன். நான் உன்னை அடிப்பேன்டா, அடிப்பேன்டா. ஹலோ ஐயா, வணக்கங்க. நான் அபயம் அநாத ஆசிரமத்து இன்சார்ஜ் மோகனா பேசுறேங்க. சொல்லுங்க மோகனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க ஐயா. பேச சொன்னீங்களா? ஆமாம்மா, நம்ம ஆசிரமத்தை சுற்றிலும் காம்பவுண்ட் வாலுக்கு அமௌண்ட் வேணும்னு சொல்லியிருந்தீங்கல்ல. ரில்ஃபென்னு ஒரு மருந்து கம்பெனிலேருந்து 1 லட்சம் ரூபாய் டொனேஷன் அனுப்ப சொல்லியிருந்தேனே, வந்துச்சா? வந்துடுச்சுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்க புண்ணியத்தால இன்னொரு விஷயமும் நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன சொல்லுங்க? நம்ம ஆசிரமத்துல வளர்ந்த பையன் ஒருத்தன் டிகிரி முடிச்சிருக்கான். உங்க மருந்து கம்பெனில ஏதாவது வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்குங்க ஐயா. அப்படியா? சரி, நம்ம காட்டு பங்களாவுக்கு அனுப்பி விடுங்கம்மா. சரிங்க ஐயா. அவன் பேரு துரை. மருந்து கம்பெனி சார பாக்கணும்னு சொல்லிட்டு வருவான். நீங்க கூப்பிட்டு பேசுங்க ஐயா. சரி சரி. அப்புறம் இன்னொரு வாட்டி என்ன மருந்து கம்பெனிக்காரன்னு சொல்லாதீங்க. ஐ எம் a chemist scholar. புதுசா மனுஷ உடம்புக்கு மருந்து கண்டுபிடிக்கிறவன், சயின்டிஸ்ட் மாதிரி. புரியுதா? புரியுதுங்க. ஆனா எனக்கு நீங்க சொல்ற விஷயத்தையெல்லாம் பேச தெரியல, அதனால தான் மருந்து கம்பெனி சாருன்னு கூப்பிடுறேன். சரி, பரவாயில்ல. உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படியே கூப்பிடுங்க. நான் உங்களை சந்திக்கணும்னு சொன்னது வேற ஒரு விஷயத்துக்காக. என்ன விஷயங்க ஐயா? நம்ம ஆசிரமத்துல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 65 பேர் இருப்பாங்க ஐயா. அதுல ஆதரவு இல்லாதவங்க எத்தனை பேரு? எனக்கு புரியலங்க ஐயா. அதாவது அப்பா அம்மா சொந்தக்காரங்க யாருமே இல்லாம அவங்கள பத்தி கவலைப்படாம இருக்கிறதுக்கு ஆளே இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஏன் இப்படி கேக்குறீங்க ஐயா? சொல்லுங்க, எத்தனை பேர் இருக்காங்க? 6 பொண்ணுங்க 2 பசங்க இருக்காங்க. வெரி குட் வெரி குட். அப்ப உங்க கையில 8 பேர் இருக்காங்க. ஆமாங்க ஐயா. எதுக்காக அவங்கள பத்தி விசாரிக்கிறீங்கன்னு? அவங்களால ஒரு வேலை ஆகணும். என்ன வேலைங்க ஐயா? சொல்றேன். நீங்க நாளைக்கு அதுல ஒரு பையனை கூட்டிட்டு வாங்க. நாளைக்கு எதுக்கு ஐயா? நான் சொன்னனே ஒரு பையன் துரை, அவன் கூட அனாதை தான். நான் இப்பவே அவனை கூட்டிட்டு வரேனே. அப்படியா? ஆமாங்க ஐயா. சரி, இப்போ உடனே புறப்பட்டு வாங்க. சரிங்க ஐயா, நாங்க ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துடுறோம். வாங்க வாங்க வாங்க. சரிங்க. என்னடா பண்ணலாம்? வரட்டும், ட்ரை பண்ணுவோம். எனக்கு சின்னதா ஒரு டவுட்டுடா. என்ன டவுட்டு? எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு வர்றதை கேட்ட உடனே எனக்கு டவுட் வருது. அத நான் பாத்துக்கிறேன். டேய், எப்படா பாத்துக்குவ? பாத்துக்கிறேன்னா பாத்துக்கிறேன்.
No, sir. Whatever it may be, I solved this problem. No. I solved this problem. No, sir. Pari. I'm very much familiar with Indian officers. Okay. I will tolerate this. Okay. ஹலோ வசந்தி சொல்லுடி. ஏய் சார் இன்னைக்கு எந்த கிளையண்டையும் அனுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஆமா மேட்டர் ரொம்ப சீரியஸ். பாய் டி, நான் அப்புறம் பேசுறேன். என்னப்பா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல 5 minutes தான் ஆச்சு. இன்னைக்கு உன் வேலை நடக்காதுன்னு நினைக்கிறேன். கவனிச்சேன். ஏதோ பரபரப்பா இருக்கீங்கன்னு மட்டும் புரியுது. என்னப்பா பிரச்சனை? என்னன்னு சொல்றது, வேலைக்குன்னு நம்ம நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு போறவங்க அங்க போய் தப்பானவங்களோட சேர்ந்து பண்ற தில்லு முழுங்களால எங்க தலை உருளுது. வெளிநாட்டுல போயிட்டு என்னப்பா தில்லுமுள்ளெல்லாம் பண்ண முடியும்? இப்படிதான் நாங்களும் நினைச்சு ஒரு பொண்ணுக்கு விசா கொடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பணும். அவ அங்க போய் ஒரு கொலைய பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி இந்தியாக்கு வந்துட்டா. அப்படியெல்லாமா பண்ணுவாங்க? பண்ணிருக்காளே ஒரு மகராசி. அவளை கண்டுபிடிக்கிற விஷயம் தான் ஒரே பரபரப்பா ஓடிட்டு இருக்கு. யார் அவ? பாரு. எஸ் சார். கமிங் சார். ஓகே சார். இந்த ஆர்டிக்கலை படி இதோ வந்துடுறேன். மோனா? மோனா? ஸ்வாதி, என்னாச்சு? ஏன் இப்படி ஷாக் ஆகி நிக்கிற? அது வந்து என்னப்பா? ஒண்ணு இல்லையே. ஏதோ மோனான்னு சொன்னி. அந்த போட்டோவை பார்த்து ஏதோ மோனான்னு புலம்புன மாதிரி இருந்துச்சு. கரெக்ட் தானே? நீ புலம்புன தானே? இல்ல எனக்கு தான் அப்படி தோணுச்சா? ஆமா.
If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.